காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் உண்மையான பிரச்சனைகளை பேச வேண்டியது முக்கியமானது. மோடி அமித்ஷாவுக்கு இப்ப எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. இவ்வளவு நாளா ஆகான்னு பேசிக்கிட்டு இருந்த கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அமைதியாகி போச்சு. பாஜக பத்தி பேசுறதே கிடையாது. ராமர் கோயில் சாட்டையை போட்டாங்க. ராமர் கோயில்ல நேற்று உங்களுக்கு இவர் பேசிட்டு போயிருப்பாரு பல்லம்ராஜ். ராமர் கோயில்ல வசூல் பண்ண காசை ஆடையை போட்டு இருக்காங்க பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் காரணம். அமைதியா இருக்கு. ஆகப்பட்ட கட்சியும் சரி, நம்ம பழனிசாமி இருந்துச்சு. ஏன் கேட்டா இதை பத்தி பேசினா இடியே சிபிஐ வந்துடுற பயம், பாஜகவை பொறுத்து ஆர்எஸ்எஸ் பற்றிய பயம். அந்த பயத்தினாலதான் இவர்கள் ராமர் கோயில் ஆட்டையை போட்டாலும் பேச மாட்டாங்க, நீட்ல 4 குழந்தைகள் இருந்தாலும் அதை பத்தி பேச மாட்டாங்க. ஏனென்றால் இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களுக்கு மடியில கணம் இருக்கிறது, அதனால மடியில பயம். இவர்களை பொறுத்த மட்டும் மடியில கணம் இருக்கிறதுனாலதான் இடிக்கு சிபிஐக்கு பயப்பட வேண்டியது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. நம்மளதான் படைக்க தெரியாதாச்சு. நம்மகிட்ட எதுவுமே இல்லை. பிறகு நம்ம பயப்படணும். நம்மை பொறுத்த மட்டும் நாம் மட்டும்தான் இதை தெளிவா சொல்ல முடியும். காங்கிரஸ் தோழர்கள் மட்டும்தான் மக்களிடம் சொல்ல முடியும். இந்த அநியாயம் பாஜகவை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் எந்த ஒரு டேட்டாவை பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒண்ணு மட்டும் மிக தெளிவாக தெரியும். எங்க நம்ம குழந்தைகள் 1,70,000 பேர் நீட் எழுதுறதுக்காக கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் மட்டும் 5,000 கோடி ரூபாய் பிசினஸ் ஆயிடுச்சு அந்த கோச்சிங் சென்டர். இப்ப கிறிஸ்டபர் சொல்லும் போது சொன்னார், ஒரு வருஷத்துக்கு நீட் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்காக இந்தியாவில் செலவழிக்கிற பணம் ஒவ்வொரு தாய்மார்களும் அந்த குடும்பத்தினுடைய அப்பாக்களும் சகோதரர்களும் செலவழிக்கிற கோச்சிங் சென்டர்ல செலவழிக்கிற பணம் என்பது 1,76,00,000 கோடி ரூபாய். அதாவது ஒரு 2G கணக்கை விட கூட. 2G கணக்குல ஒரு 0 போட்டு காட்டாங்கல்ல, 1,25,000 கோடி ரூபாய், லட்சம் கோடி, அதை விட 50,000 கோடி ரூபாய் கூட. அந்த கணக்கை விட அது அவ்வளவு பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு. இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் என்பது மிகப்பெரிய தொழிலாக மாறிடுச்சு. இந்த தொழில் என்பது மிகப்பெரிய அளவில் கோச்சிங் சென்டர் ஒரு ஃபேக்டரி ஆயிடுச்சு. கோச்சிங் சென்டர்ல இருக்கிறவர்கள் எல்லாரும் பணத்தை மிகப்பெரிய அளவில் பணம் செலவழிக்க வேண்டியதா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.